கட்ட தெரியலையா உங்களுக்கு? கவலையே படாதீங்க. எப்படி ஈஸியா saree கட்டுறதுன்னு சொல்லி தர போறேன். ஸ்டெப் 1 வந்து சாரியோட எண்டுல இந்த சென்டர்ல பெல்லி பட்டன் கிட்ட சென்டர் பாயிண்ட் கிட்ட வச்சு லாக் பண்ணிக்கோங்க. நமக்கு லென்த் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு சேம் அதே ஒரு சுத்து நம்ம எந்த இடம் லாக் பண்ணிருக்கோமோ அந்த இடம் வரைக்கும் நம்ம உள்ள லாக் பண்ணிக்கணும். ஸ்கர்ட்ல ஸ்டெப் 1 வந்து சாரியோட எண்ட்ல பெல்லி பட்டன் கிட்ட வச்சு லாக் பண்ணியாச்சு. ஒரு ரவுண்ட் சுத்தி எடுத்துட்டு வந்து ரெண்டுமே மீட் பண்ற இடத்துல வச்சு ஃபுல்லா லாக் பண்ணிட்டோமா. ஸ்டெப் 2 வந்து இப்ப என்னன்னா, சும்மா ஒரு ரவுண்ட் சுத்திக்குங்க, லாக் பண்ணாம டெம்பரரியா சும்மா ஒரு ரவுண்ட் சுத்திட்டு நமக்கு வந்து முந்தி எந்த அளவுக்கு பாத்துட்டு தேவைப்படுதுன்றது கையில புடிச்சுக்குங்க. இது வந்து சும்மா லாக் பண்ணிக்குங்க, கீழே விழாத மாதிரி சும்மா லாக் பண்ணிட்டு இங்க இருக்கு இல்லையா, இதுதான் முந்தி. நம்ம வந்து முந்தி ப்ளீட் எடுக்கணும். முந்தி ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கையில எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு லென்த் தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு, முந்தியோட லென்த் வந்து என் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நான் விட்டுருக்கேன். கீழே தரையில படாத மாதிரி முந்தியோட ஹைட் விட்டுட்டு ஷோல்டர்ல இருக்கிற ப்ளீட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி பிளவுஸோட சேர்த்து பின் செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்க இருக்கு இல்லையா, இந்த முந்தியோட ஃபர்ஸ்ட் இது வந்து டைட்டா எடுத்துட்டு போயிட்டு இங்க சொருகி வச்சிருக்கோங்களா சும்மா டெம்பரரியா, அது வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட செஸ்ட் ப்ளீட் கிட்ட இருக்கிற இந்த ப்ளீட்டை எடுத்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ டைட்டோ லூஸோ எடுத்துக்கிட்டு கரெக்டா சென்டர் பெல்லி பட்டன் கிட்ட வச்சு இன்ஸ்கர்ட்ல பின் செக்யூர் பண்ணிக்கோங்க. பின் செக்யூர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சைடு ப்ளீட் வேணும்னா நம்ம கையிலே இங்க புடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வந்துடும். நம்ம எந்த அளவுக்கு டைட்டா இழுக்கிறோமோ அப்பதான் வரும். கொஞ்சம் இந்த மாதிரி புடிச்சிட்டு இங்க இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டு வந்து இதுமே இன்ஸ்கர்ட்ல பின் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3 வந்து இங்க வந்து எல்லாம் லாக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க எக்ஸஸா இருக்குங்களா சாரி, இதுதான் சென்டர் ப்ளீட். இது நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ப்ளீட் எடுத்துக்கோங்க. ப்ளீட் எடுத்துட்டு நமக்கு லென்த் பாத்துக்கோங்க, எந்த அளவுக்கு லென்த் தேவையோ அந்த அளவுக்கு லென்த் வச்சுட்டு கரெக்டா பெல்லி பட்டன் கிட்ட இன்ஸ்கர்ட் உள்ள நல்லா டைட் பண்ணிக்கோங்க, உள்ள லாக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளீட்ஸ் எடுத்து சென்டர் லாக் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பின் வச்சு இன்ஸ்கர்ட் உள்ள வச்சு நல்லா பின் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. இவ்வளவுதான் ஈஸியா சாரி கட்டுறது. ஸோ மறக்காம நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.